தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அப்பா நீங்க எதுவும் சொல்ல வேணாம்ப்பா. இப்போ இவ இந்த மருந்தை குடிச்சு கர்ப்பத்தை கலைச்சிக்கணும். அப்படி இல்ல நான் விஷத்தை குடிச்சு என் உயிரை போக்கிடுவேன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாகணும். இத தேவி தான் முடிவு பண்ணும். மாமா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏங்க, நீங்க தான் எனக்கு முக்கியம். ஊரு தெரியாத இந்த சிசு எனக்கு முக்கியம் இல்ல.
இதுக்காக நான் உங்களை இழக்க விரும்பல. என்னடி இதெல்லாம்? என்னடி காரியம் பண்ற? ஏய், சும்மா இருங்க நீங்க. குடிக்கட்டும் குடிக்கட்டும். சும்மா இருங்க. மா சொல்றது கேளுமா? சொன்னா கேளுப்பா. தேவி வேணாம்பா. சும்மா இருப்பா. என்ன பொண்ணு பண்ணி ஐயோ, இவளை எப்படியாவது காப்பாத்திடலாம். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் வாங்க. சும்மா இருங்கம்மா நீங்க. ஏய், உன்னால என்ன ஆச்சு பாத்தியா? வாமா ஆஸ்பத்திரி போலாம் வா. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. வரல. நீ போடா. என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். இந்த கருவை நீ கலக்க கூடாதும்மா. இல்லங்க அத்தை, எனக்கு இந்த குழந்தை முக்கியம் இல்ல, எனக்கு அவர்தான் முக்கியம். நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க, என்ன விட்டுடுங்க. ஹாய் குமார். வா சித்ரா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. பாத்தியா, வந்த உடனே கோவப்படுறியே. கோவம் இல்ல குமார், ஒரு விடுகதைய சொன்னேன். ஆபீஸ் பொறுப்பெல்லாம் என் தலையில கட்டிட்டு நீங்க சீக்கிரம் கிளம்பி வந்துட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என் மனச புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். சீக்கிரமா போலனா வீட்டுல இருக்காளே என் பொண்டாட்டி, அந்த ராட்சசி வெட்டி கூறு போட்டுருவான். ஆபீஸ்ல நிறைய இன்ஃபார்மர்ஸ் வச்சிருக்கா. நான் ஆபீஸ விட்டு கிளம்புன உடனே சார் கிளம்பிட்டாருன்னு போட்டு கொடுத்துறானுங்க. நான் என்ன பண்ணட்டும்? சரி, எனக்கு புரியாம இல்ல. என்ன பத்தி புரிஞ்ச ஒரே ஜீவன் நீதான். என்ன குமார், நீ ஏன் உன் வைஃப பார்த்து இப்படி பயப்படுற? ஏய், இப்பயே அவ பேச்சு எடுக்கிற? அவளை நினைச்சாலே போதும், எனக்கு பேச்சே வராது. ஏதோ பணத்தோட வந்துட்டாளேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, அந்த பணத்தை எல்லாம் உன் பேருக்கு மாத்திட்டல? அது நடந்து 2 மாசம் ஆச்சு. அப்புறம் அந்த வீடு மகாபலிபுரத்துல இருக்கிற 15 சென்ட் நிலம், அதெல்லாம் யார் பேர்ல இருக்கு? ஏன் கேக்குற? இல்ல, சும்மாதான் கேட்டேன். இல்ல, நீ கேட்ட ஒரு காரணம் இருக்கும். உனக்கு சுத்தமா அறிவே இல்ல குமார். ஒருவேளை நாளைக்கு நாம உன் வைஃப அடிச்சு விரட்டிட்டாலோ இல்ல அவள ஓடி போயிட்டாலோ நீ வேற வழி இல்லாம நடுத்தெருவில் அனுப்ப? ஓ, அதுக்காக கேக்குறியா? அந்த வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த வாரம்லாம் என் பேருக்கு மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். அப்ப நம்ம கல்யாணம் எப்போ? என்ன யோசிக்கிற? அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? ஏய், ஏன் இப்படி அவசரப்படுத்துற? பொறுமையா பிளான் பண்ணி பண்ணலாம். இத பாரு குமார், அது வரைக்கும் என்னால தாக்கு பிடிக்க முடியாது. நான் அத்தை வீட்டுல இருக்கேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமா, அந்த கார்த்திக் பத்தி தானே சொல்ற? ஆமா குமார், அவன் தொல்லை தாங்க முடியல. எப்ப கல்யாணம் தொல்லை பண்ணிட்டே இருக்கான். மாதிரி மொக்கிற என்ன பாத்துக்கே. நானும் சும்மா எத்தனை நாளைக்கு அவனை ஆசை காட்டிக்கிட்டே இருக்க முடியும்? கொஞ்சம் டைம் கொடு சித்ரா, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். குமார், நீ நானும் பழகுறோம்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நாம வாழ்க்கையில சேரணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு. எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம அந்த கார்த்திக் என் பின்னால சுத்திக்கிட்டே இருக்கான். சித்ரா, நீ எதுக்காக அந்த வீட்டுல தங்கி இருக்க? ஏன் அவனுக்கு ஆசை வார்த்தை காட்டுறாங்கிற ரகசியம் எல்லாம் அவனுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? கடைசி வரைக்கும் அது அவனுக்கு தெரிய போறதே இல்ல. கார்த்தியும் அவனோட அம்மாவும் என்ன 100% நம்புறாங்க. நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கனவுல மிதக்குறாங்க. ஆனா நமக்கு மட்டும்தானே தெரியும் நாம எதுக்காக இந்த கேம் ஆடுறோம்னு. கரெக்ட். இங்க பாரு சித்ரா,
நாம எந்த காரணத்தை கொண்டும் தோத்துறக்கூடாது, ஜெயிக்கணும். யாருக்கும் சந்தேகமே வந்துடக்கூடாது. வராது குமார், நீதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீதான் ஓட்டவாய், அப்படியே உளறி வச்சிடுவேன். அது மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதிக்க பாரு. சரி, கண்டிப்பா செய்யறேன். உத்தரவு மகாராணி. தேவி, சாப்பிடவாமா? வேண்டாம் அத்தை. ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? நேத்துல இருந்து நீ சாப்பிடாம இருக்க. இப்படி பட்னி கடந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? எழுந்து வா. வேண்டாம் அத்தை. அம்மா, எல்லாத்துக்கும் அவன்தாம்மா காரணம். குடிச்சிட்டு பேசினதுதான் இவ்வளவு ப்ராப்ளமே. மாமா, இவரை திட்டாதீங்க. இனிமே இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க திட்டுக்கிட்டே இருந்தா இவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இவர் நிம்மதியா இருக்கணும், அதுதான் மாமா எனக்கு முக்கியம். கேட்டியடா தேவி சொன்னது? இவளுக்கு உன் மேல இருக்க அக்கறை பாச துளி கூட இவ மேல உடுக்கில்லாம போயிடுச்சடா. இல்லம்மா, தேவி மேல எனக்கு ரொம்ப பாசமா. தேவி எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா அந்த கர்ப்பம் தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. அதுவும் இப்ப பிரச்சனை இல்லை. இனிமே நான் நிம்மதியா இருப்பேம்மா. மனசுல இருந்த வருத்தமெல்லாம் கரங்கி காணாம போயிருச்சு. அம்மா, இனிமே நானும் தேவியும் சந்தோஷமா இருப்போம்மா. நீங்க தைரியமா இருங்கம்மா, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். போடா, குடும்ப விளக்கி அணைச்சிட்டு இப்ப சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதுங்கன்னு சொல்றேன். உனக்கு அறிவு இருக்காடா? அத்தை, இவர் எதுவும் சொல்லாதீங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இனி நடக்க போவதாவது நல்லதா இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஸ்கல் மோகன் தான். அவனே சரி, அது போட்டும். டேய் பாலா, இப்போ உனக்கு திருப்தி தானடா? நம்ம குல கௌரவம், மரியாதை, இது எல்லாத்தையும் நினைச்சு பாருடா. நீ குடிச்சா தாண்டா பிரச்சனையே வருது. டேய், இனிமேலாவது திருந்தி வாழ முயற்சி பண்றா. சாரிப்பா, இனிமே நான் குடிக்க மாட்டேன்பா. என் மனசுல இருந்த பனிமூட்டம் இப்போ விலகி போயிருச்சு. இனிமே நான் புது மனுஷன்பா. ப்ளீஸ்பா, என்னை நம்புங்கப்பா. இங்க பாரு தேவி, உன் மனசு எந்த நிலைமையில இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. நொந்து போன உன் மனசுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. மாமா, நான் நடந்ததை நினைச்சு கவலைப்படல மாமா. இவரு புது மனுஷனா மாறிட்டேன்னு சொன்னாரே, அதுவே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இவர் குடிக்காம மனசளவுல கஷ்டப்படுத்தாம இருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் மாமா. டே பாலா, என்ன சொல்றான்னு கேட்டியா? முதல்ல கேட்டுக்கோ. அம்மா தேவி, உனக்கு எது விருப்பமோ அதை நிறைவேற்றுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்மா. இத பாரு, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு பிறந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சீனா அதுக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம். நொந்து போன உன் மனசுக்கு ஆறுதலாவும் இருக்கும். இல்ல மாமா, இனிமே எனக்கு இந்த வீடுதான் முக்கியம். என்னம்மா? எனக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டுமே இதுதான். மாமா, நீங்களும் அத்தையும் தான் எனக்கு அப்பா அம்மா. இந்த வீடுதான் எனக்கு கோவில். இவரு, நீங்க அத்தை, நீங்க எல்லாருமே எனக்கு கண்கண்ட தெய்வம். இனிமே என் மன நிம்மதிக்காகவும் ஆறுதலுக்காகவும் கோவிலுக்கோ இல்ல என் பிறந்த வீட்டுக்கோ நான் எங்கேயுமே போறதா இல்ல மாமா. உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பவுமே கிடைச்சா அதுவே எனக்கு போதும். ரேணு அக்கா,
வாடா செல்லோ. ஏய், செல்ல குட்டி. என்ன பாக்குறீங்க? ஜோ ஜோ ஜோ. ஏய், என்னம்மா? என் பேத்தி அனு எங்கே? வெளியே விளையாடிட்டு இருக்காப்பா. மாலதி, அம்மா மாலதி, வீட்ல ஏதாவது பிரச்சனையாமா? அக்கா எதுக்குதான் வராம இருந்திருக்கா? மழை வந்தா வந்துருவா, வெயில் அடிச்சா வந்துருவா. நொண்டி குதிரைக்கு சறுக்கிறதெல்லாம் சாக்கு. அக்காக்கு இங்க வரதேதான் வேலை. நீ சும்மா இரு. அவ இங்க வராம வேற எங்க போவா? மாலதி, அவ சொன்னதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. எப்படி இருக்க மாலதி? நீயாவது கேட்டியே, ரொம்ப நன்றி. ஏன் மாலதி இப்படி வெறுப்பா பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் கல்யாணத்துக்காக தான் முன்னாடியே வந்த. நிறைய வேலை இருக்கும்ல. கடைசி நேரத்துல பிறந்த வீட்டுக்காவது உழைச்சோன்னு ஒரு பேராவது மிஞ்சும். மாலதி, என்னாச்சுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கடைசி நேரத்துலங்கறத அப்படி சொல்லிட்டேன். ஏன் மாலதி, உன் மாமியாரையும் கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏன் இந்த வீடா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் அங்கிருந்து தப்பிச்சா போதும் நீங்க வந்திருக்கேன். நீங்க வேற சித்தி பேசாம இருங்க. இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியா இருந்துட்டு போறேன். என்னக்கா வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கல்யாணி. பஸ்ல வந்தே இல்லையா, டயர்டா இருக்கு. பாரமா, மத்தியானம் உன் டி நகர் போய் எல்லாருக்கும் துணி வாங்கிட்டு வந்துடலாமா? பிறந்த வீட்டு புடவையா? கல்யாணி, இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுமா. இவளோட பேச்சும் முகமும் நடவடிக்கை எதுவுமே சரியில்லைமா. சித்தி, சும்மா மாலதி அக்காவை பத்தி பேசுறத விடுங்க. அக்கா எப்ப நலந்திருக்கு? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிறது அதுக்கு பொழப்பே. நந்தினி கரெக்டா தான் சொல்றா. எனக்காக யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பா அந்த சித்ராவால தான் அவ வீட்டுல ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. இந்த கல்யாணம் முடியட்டும், மாலதி பிரச்சனைக்கு முடிவு கட்டுறேன். தேவி, தேவி, நல்லா இருக்கியா தேவி? நீங்களா? ஆமாம்மா. என்ன கோலம் இது? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எல்லாம் விதிமா. நான் செஞ்ச பாவம் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி என்ன திருப்பி வந்து தாக்கிடுச்சுமா. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். முக்கியமா நான் உனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். இப்ப எதுக்காக முடிஞ்சு போனதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க உடம்புக்கு என்ன? ஒன்னா ரெண்டா, உலகத்துல இருக்கிற அத்தனை வியாதியும் என்னோட உடம்ப குத்தைக்கு எடுத்துருச்சு. முக்கியமா கேன்சருங்கிற கொடிய வியாதி என்ன கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உன்னை டார்ச்சர் பண்ணதும் உன் தாலி அறுத்து உன்னை தெருவில் விட்டதுதாம்மா காரணம். அம்மா தேவி, இப்ப நான் உன்னை சந்திச்ச நோக்கமே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கத்தாமா. தயவு செஞ்சு நான் செஞ்ச கொடுமையெல்லாம் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. நான் நிம்மதியா செத்து போயிடுவோமா. சச்சே, எதுக்காக பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மனுஷ சூழ்நிலைக்கு வசப்படுறவன். அதுக்கு தகுந்த மாதிரி சிலர் நல்லவனாவும் சிலர் கெட்டவனாவும் மாறிடுறான். அதுக்கு அவங்கள குறை சொல்றதை விட அவங்க தவறுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையும் காரணமா இருக்கும். எப்படி தேவி இந்த சூழ்நிலையில உன்னால அப்படி பேச முடியுது? எப்படிமா வெட்டி போட்ட கோடாலி மேலையும் நீ ஈவிரக்கம் காட்டுறது பெரிய விஷயமா? இது என்னங்க பெரிய விஷயம்? மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கே. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு செஞ்சதா சொன்ன எல்லா கொடுமைகளையும் நான் மறந்துட்டேன். இப்ப என் மனசுல எதுவுமே உறுத்திக்கிட்டு இல்ல. ஏன்னா
காலம் எல்லா காயங்களையும் ஆத்திரம்னு என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு. யூ ஆர் கிரேட் தேவி. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தெய்வ குணம்னு சொல்லுவாங்க. நீ அந்த வகையில ரொம்ப உயர்ந்துட்ட. உன்னை சந்தேகப்பட்டு சராசரி மனுஷனை விட கேவலமா அணு அணுவா துடிக்க வச்சு நான் மட்டமா நடந்துகிட்டேன். உண்மையிலேயே நான் ரொம்ப கேவலமானவன். இப்ப கடைசியா உன்னை பார்த்து பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் இனிமே செத்தாலும் பரவாயில்ல, என் ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையும். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே